Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். Introduction. Scalar has only magnitude and vector has both magnitude and direction. Scalarக்கு வந்து only எண்ணளவு மட்டும்தான் இருக்கும், அதாவது magnitude மட்டும்தான் இருக்கும். வெக்டருக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்கும், அதே சமயத்தில் டைரக்ஷனும் இருக்கும். இதுதான் வந்து நமக்கு டெஃபினிஷன். ஸ்கேலாக இருக்கும், வெக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். இது வந்து 11th பார்த்தது தான் ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். 11th நம்ம எதுவும் படிக்கலன்னா கூட பரவாயில்ல, இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எ லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் கால்டு ஸ்கேலார். அதுவே வந்து ஏபி இந்த மாதிரி அம்புக்குறி டைரக்ஷன் ஏரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா இஸ் கால்டு த வெக்டர். இட்ஸ் டைரக்ஷன் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ டு த பாயிண்ட் பி. We can denote AB vector equal to A vector. இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். அது வந்து ஸ்மால் லெட்டர் ஏல போட்டு மேலே அம்புக்குறி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொலினியர் வெக்டர்ஸ் ஆர் parallel வெக்டர்ஸ். 2 or more than 2 vectors are collinear or parallel if they have same line of action or have the lines. ஒரே லைனில் இருக்கும், இல்லைன்னா ஒரே டைரக்ஷனில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வெக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொலினியர் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ வந்து லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் parallel to ஒன் another, இல்லைன்னா அந்த லைன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும், அதாவது இணையாக இருந்துச்சுன்னா அதை வந்து parallel வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 2 or more than 2 vectors are collinear or parallel if they have the same line of action. சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருந்ததுன்னா கொலினியர். எப்போ அது பேரலாக இருக்குன்னா have the lines of action parallel to one another. அதாவது அந்த ஆக்ஷனை வந்து இணையாக இருக்கும் பொழுது, அதாவது இப்போ தமிழில் வந்து பேரலலுக்கு இணை அப்படின்னு சொல்லுவோம். இணையாக இருக்கும் பொழுது அந்த வெக்டர்ஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் செயல்பாட்டில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி வெக்டர் ஒன்று எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் சிடி வெக்டர் ஒன்று எழுதியிருக்கேன். அதாவது இந்த ஏடி வெக்டரில் சிபி வந்து இன்பிட்வீனில் இருக்குது. ஏபி வெக்டர் வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்குது, சிடி வெக்டர் வந்து அதே சேம் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் ஏபி வெக்டரும் சிடி வெக்டரும் கொலினியர் வெக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், ஏபி வெக்டர் வந்து மேலே இருக்குது, அது டைரக்ஷன் இதில் இருக்குது. சிடி வெக்டர் வந்து கீழே இருக்குது, இப்படி இருக்குது. ரெண்டுக்கும் இன்பிட்வீன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுனா மட்டும்தான் நம்ம parallel அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் ஏபி வெக்டர் அண்ட் சிடி வெக்டர்ஸ் ஆர் parallel வெக்டர்ஸ். அதுக்கடுத்தது கோப்ளனார் வெக்டர்ஸ். 2 or more vectors are said to be coplanar if they lie on the same plane or parallel to the same plane. அதாவது 1 2க்கு மேற்பட்ட வெக்டர்கள் வந்து கோப்ளனார் வெக்டர்கள் அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரே பிளேனில் இருக்கணும். அதாவது இப்போ டேபிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த டேபிள்லேயே வந்து 3 வெக்டரும் இருக்கும், parallel to the same plane. அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பிளேனில் ஒரு வெக்டரும், இதுவே வந்து வேறு எங்கேயாவது 2-3 வெக்டரும் அந்த டேபிளுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பேரலல் வெக்டர்ஸ். அப்படி இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம்னா அது வந்து கோப்ளனார் வெக்டர்ஸ் சொல்கிறோம். ஒன்று வந்து 2 or more வெக்டர்ஸ் வந்து ஒரே பிளேனில் இருக்கும், இல்லைனா 2 or more வெக்டர்ஸ் வந்து ஒரு பிளேனுக்கு பேரலாக இருந்தாலும் அது வந்து கோப்ளனார் வெக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் வெக்டர்ஸ். 2 vectors are said to be equal if they have the same direction and same magnitude. மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்கணும், அதே சமயத்தில் சேம் டைரக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் 2 வெக்டரை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோ வெக்டர். ஜீரோ வெக்டர் ஹேஸ் ஜீரோ மேக்னிடியூட் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை 0 போட்டு மேலே அம்புக்குறி போட்டுருவோம். இது வந்து ஜீரோ வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் வெக்டர். If a vector A is said to be a unit vector, then the magnitude modulus of A vector equal to 1. Modulus of A vector ஓட வேல்யூ வந்து 1 இருந்ததுன்னா அந்த வெக்டரை வந்து நம்ம யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யூனிட் வெக்டர் எப்படி, நம்ம ஒரு வெக்டர் A வெக்டர் கொடுத்துருவாங்க, மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் நம்ம 1 இருந்தால் மட்டும்தான் என்ன சொல்லியிருக்கோம், அது யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு வெக்டர் கொடுத்துட்டு யூனிட் வெக்டர் வேணும் அப்படின்னா இந்த ஏ கேப், இந்த மாதிரி கேப் இந்த சிம்பிள் போட்டோம்னா அது யூனிட் வெக்டர்னு அர்த்தம். இது வந்து கொடுத்துருக்கிற வெக்டர், அதனுடைய மாடுலஸ் கீழே போட்டோம்னா இது வந்து யூனிட் வெக்டர் கிடச்சிரும். லைக் வெக்டர்ஸ்.
If two vectors have the same direction, then they are called like vectors. ரெண்டு வெக்டர்கள் வந்து ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த வெக்டர்ஸை வந்து நம்ம லைக் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அன்லைக் வெக்டர்ஸ் அப்படின்னா இஃப் டூ வெக்டர்ஸ் ஹேவ் ஆப்போசிட் டைரக்ஷன் தென் தே ஆர் கால்டு அன்லைக் வெக்டர்ஸ். அதாவது சேம் டைரக்ஷனில் இருந்ததுன்னா லைக் வெக்டர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அது அன்லைக் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொசிஷன் வெக்டர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொசிஷன் வெக்டர்னால் கட்டாயமாக என்னன்னு தெரியணும். If O is the origin and P be any point in the plane or space, then the vector OP is called the position vector of P with respect to O reference point. O வந்து reference point. எப்பயுமே வெக்டர் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வெக்டர்ஸை நம்ம எழுதுவோம். அந்த மாதிரி பேஸ் பண்ணி எழுதுகிற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஆரிஜின் அப்படின்னு பேர். அதை வச்சு தான் மற்ற பொசிஷன் வெக்டர்ஸ்லாம் நம்ம எழுதுவோம். இப்போ let O be the origin, A and B 2 points, then AB vector equal to OB vector minus OA vector. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெக்டரில் AB vector அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் லெட்டர் இருக்கிறத OB vector போட்டுட்டு மைனஸ் OA vector அப்படின்னு எழுதும். வேர் CA vector and OB vector are position vectors of A and B. சாரி, இது வந்து OA vector and OB vector are position vectors of A and B respectively. ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு. இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். என்னுடைய வேர்டிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி. எப்போவுமே வெர்டெக்ஸ் ஏவோட ஆப்போசிட்டில் இருக்கிற சைடை வந்து நம்ம ஸ்மால் லெட்டர் ஏல சொல்லுவோம். அதே மாதிரி வெர்டெக்ஸ் பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத ஸ்மால் பியில் டினோட் பண்ணுவோம். சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத ஸ்மால் சியில் டினோட் பண்ணுவோம். இப்போ இந்த பிசின்ற சைடில் வந்து நம்ம என்ன எழுதுறோம்னா ஏ வெக்டர், இது சிஏயில் வந்து பி வெக்டர், ஏபி வந்து சி வெக்டர் அப்படின்னு எழுதுவோம். இந்த டைரக்ஷன் பாருங்கள், அப்படி ஏபிபிசிசிஏ அதை எங்கே தொடங்குச்சோ அங்கேயே முடிஞ்சிருது. அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். ஆர் சைட்ஸை வச்சு நம்ம எழுதும்போது ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 9th வந்து செக்ஷன் ஃபார்முலா. இதுவும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு தான். இன்டர்னல் டிவிஷன். Let the position vector of A and B be OA equal to A vector, OB equal to B vector. பாருங்கள், O இங்கே இருக்குது, A இங்கே இருக்குது, B வெக்டர் இருக்குது. A வெக்டரோட பொசிஷன் வெக்டர் A வெக்டர், ஏன்ற பாயிண்ட்டுக்கு பொசிஷன் வெக்டர் வந்து A வெக்டர், Bன்ற பாயிண்ட்டுக்கு B வெக்டர் அப்படின்னு எழுதிட்டோம். தென் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் P, அது வந்து P வந்து இந்த லைனை எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா M/N அந்த விகிதத்தில், அந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. அப்படி டிவைட் பண்ணிச்சுன்னா பியோட பொசிஷன் வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபி வெக்டர் ஈக்குவல் டு M டைம்ஸ் B வெக்டர் ப்ளஸ் N டைம்ஸ் A வெக்டர் பை M ப்ளஸ் N. இதுதான் நமக்கு ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலா எக்ஸ்டர்னல் டிவிஷன். எக்ஸ்டர்னல் டிவிஷன் அப்படின்னும் போது இங்கே ப்ளஸில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸில் போட்டணும். அதாவது ஓபி வெக்டர் ஈக்குவல் டு M times B vector minus N times A vector by M minus N. Triangle law of addition. If A vector, B vector and C vector are the sides of a triangle taken in order, then A vector plus B vector plus C vector equal to 0 vector. இது ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். Scalar product of two vectors. If A vector and B vector are two vectors and theta is the angle between them, then A vector dot B vector equal to modulus of A vector into modulus of B vector into cos theta. இது கட்டாயமாக இந்த டெஃபினிஷனை நீங்கள் மெமரைஸ் பண்ணிடணும். A vector dot B vector equal to modulus of A vector into modulus of B vector into cos theta. If A vector and B vector are two vectors, then the angle between them calculated by theta is equal to cos inverse of A vector dot B vector by modulus of A vector dot modulus of B vector. If theta is equal to 0, then A vector dot B vector equal to AB. அதாவது cos 0 வந்து நமக்கு வேல்யூ ஒன்றுன்னு தெரியும். அதனால் இங்கே வந்து நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A vector dot B vector equal to modulus of A vector modulus of B vector நம்ம ABன்னு எழுதிக்கலாம். If theta is equal to minus pi, then A vector dot B vector equal to minus AB, because cos pi ஓட வேல்யூ வந்து நமக்கு -1. பை வந்து கொடுத்தோம்னா -1 ஆகிடும். அதனால் மைனஸ் ஏபி அப்படின்னு கிடச்சிரும். A vector and B vector are in opposite direction. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடச்சிதுன்னா A வெக்டரும் B வெக்டரும்
எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு கிடச்சிதுன்னா அந்த ரெண்டு வெக்டரும் சேம் டைரக்ஷனில் இருக்கும். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது எப்போவுமே இது வந்து மறக்கவே கூடாது இந்த ஃபார்முலா. அதாவது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 if and only if ஏ வெக்டர் பர்பெண்டிகுலர் டு பி வெக்டர். ஏ வெக்டர் பி வெக்டரோட டாட் ப்ராடக்ட் வந்து 0வாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு வெக்டரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரெண்டு வெக்டரும் செங்குத்தாக இருந்ததுன்னா கட்டாயமாக அதனுடைய டாட் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். இது எடுத்தால் இது உண்மை, இது உண்மைன்னா இதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அதனால தான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப், அதாவது மறுதலை. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0னா ஏ வெக்டர் செங்குத்து பி வெக்டர், அதே போல் இதனுடைய மறுதலையும் உண்மை அப்படின்றது தான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். given two vectors a vector equal to a1i plus a2j plus a3k, b vector equal to b1i plus b2j plus b3k, then a vector dot b vector equal to a1i plus a2j plus a3k dot b1i plus b2j plus b3k. இந்த டாட் ப்ராடக்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர், அதாவது a1 ஸ்கேலராக மல்டிப்ளை பண்ணிக்குவோம். a1 b1 ஐ டாட் ஐ அப்படின்னு வரும். ஐ டாட் ஐ வந்து டாட் ப்ராடக்டில் சேம் வெக்டர் இருந்ததுன்னா யூனிட் ஐ வந்து யூனிட் வெக்டர், அதனால் ஐ டாட் ஐ வந்து 1 வந்துடும். அதனால் a1 இன்ட்டு b1 வந்துடும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா a1i டாட் b2j எடுப்போம். a1 இன்ட்டு b2ன்னு வந்துடும். ஆனால் ஐ டாட் ஜே, அதாவது யூனிட் வெக்டர்ஸ் வந்து மாறி வந்ததுன்னா அதனோட வேல்யூ 0 அப்படின்றதுனால மற்ற இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 வந்துடும். ஒன்லி எதுக்கு மட்டும் நமக்கு வேல்யூ கிடைக்கும்னா ஐ டாட் ஐயோட ஜே டாட் ஜே கே டாட் கே, இதுக்கு மட்டும்தான் வேல்யூஸ் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஐயோட காம்பனன்ட்ஸை ரெண்டு பக்கமும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே ஐயோட காம்பனண்ட் a1, இங்கே ஐயோட காம்பனண்ட் b1. அப்போ a1 இன்ட்டு b1 அவ்வளோதான். ஏன் ஐ டாட் ஐ வந்து 1 ஆகிடும். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து a2 b2 அதை எழுதிட்டோம், ப்ளஸ் a3 b3. இதுதான் வந்து ரெண்டு வெக்டரோட அதாவது வெக்டர் ப்ராடக்ட் வந்து அதனுடைய கார்ட்டீசியன் அமைப்பில் இருக்கிற ரிசல்ட். டாட் ப்ராடக்ட் இஸ் காமிடேட்டிவ். காமிடேட்டிவ் அப்படி என்னென்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட், அதாவது 2 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டால் நம்ம 6 தான் கிடைக்கும். அதே போல் 3 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டாலும் 6 தான் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த வெக்டர்லேயும் வந்து ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு அது ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் காமிடேட்டிவ். அதுக்கடுத்தது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். இஃப் டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் நான்-zero வெக்டர்ஸ், then the magnitude of the vectors a vector cross b vector is given by modulus of a vector cross b vector equal to modulus of a vector into modulus of b vector into sin theta. Theta is the angle between a vector and b vector. இப்போ a vector cross b vector equal to 0 if and only if a vector and b vector are parallel to each other. ரெண்டு வெக்டர் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா நம்ம a vector cross b vector அப்படின்னு equal to 0 வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது வெக்டர் ப்ராடக்ட் இஸ் நாட் காமிடேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா a vector cross b vector not equal to b vector cross a vector. அது எப்படி இருக்கும்னா a vector cross b vector equal to minus b vector cross a vector. அடுத்தது a vector equal to a1i plus a2j plus a3k, b vector equal to b1i plus b2j plus b3k அப்படின்னு எழுதிக்கிறோம். then a vector cross b vector equal to determinant of I j k. a vectorோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது a1 a2 a3, b vectorோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது b1 b2 b3ன்னு இருக்குது. இதில் வந்து நமக்கு இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். i டாட் i1 j டாட் j1 k டாட் k வந்து 1, i டாட் j 0, j டாட் k வந்து 0, k டாட் ஐயும் 0. டாட்டில் வந்து சேம் யூனிட் வெக்டர் வந்துச்சுன்னா டாட் ப்ராடக்ட் வந்து 1, மாறி வந்துச்சுன்னா 0. அதுக்கு அடுத்தது கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா வெக்டர் ப்ராடக்டில் i கிராஸ் i வந்து 0, சேம் வெக்டராக இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அதே போல் j கிராஸ் j 0, k கிராஸ் k 0. இப்போ i கிராஸ், அதாவது இங்கே i எடுத்துக்கோங்க, இது வந்து j, இது வந்து k, இப்படி சைக்ளிக் ஆர்டரில் நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ i கிராஸ் j அப்படின்னா k வெக்டர், j கிராஸ் k வெக்டர்னா i வெக்டர், k கிராஸ் i அப்படின்னா j வெக்டர். அதுதான் இங்கே நம்ம 3 எழுதியிருக்கோம்.
அதே சமயத்தில் இது மாறி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கிராஸ் ஜே வந்து கே, பட் ஜே கிராஸ் ஐ அப்படின்றது மைனஸ். அதே போல் இங்கேயும் வந்து கே கிராஸ் ஜேன்றது மைனஸ் ஐ, ஐ கிராஸ் கேன்றது மைனஸ் ஜே. இப்போ இந்த சாப்டருக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். கட்டாயமாக இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கீப் இன் யுவர் மைண்ட். எப்போ கேட்டாலும் இது வந்து தெரியணும். நல்லா வந்து இது பண்ணிட்டிங்கன்னா சம்ஸ் எல்லாம் வந்து சூப்பராகவே நீங்கள் போடலாம். தேங்க்யூ.